எனக்கு அன்பான தேவ ஜனமே, உன் நண்பன் யார் என்று சொல், நான் உன்னை பற்றி சொல்லுகிறேன் என்று ஒரு பழமொழி உண்டு. நம் வாழ்க்கை நண்பர்களை பொறுத்தே அமைகிறது. நாம் குடும்பத்தில் தாய் தகப்பன் மனைவி பிள்ளைகளுடன் வாழ்ந்து வருகிறோம். இருந்தாலும் நண்பர்களுடைய தாக்கம் நம் வாழ்க்கையில் மிகவும் அதிகமாக இருக்கிறது. நம்முடைய நண்பர் இயேசு கிறிஸ்துவாக இருந்தால் நம் வாழ்க்கை செழிப்பாகவும், நம் நண்பர் சாத்தானாக இருந்தால் நம் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போவதும் உலக இயல்பு. அதைத்தான் கலாத்தியர் 5:20 பவுலடிகளார் சொல்லுகிறார், மாமிசத்தின் கிரியைகள் உன்னிடத்தில் இருந்தால் வாழ்க்கையில் நீர் முன்னுக்கு வருவது ஈடேறுவது கடினம், உன்னுடைய வாழ்க்கை அழிவாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகிறார். இதை நாம் மன சோர்வு வந்துவிடும். மாமிசத்தின் கிரியைகளில் நாம் வாழ்ந்தால் நமக்கு மன சோர்வு வந்துவிடும். இந்த கலாத்தியர் 5:20 சொல்லப்பட்டிருக்கிறது. 2-3 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாம்சத்தின் கிரியைகள் மொத்தம் 17 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 17 கிரியைகள் முக்கியமானது பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். இவைகள் எல்லாம் நமக்குள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் நரகமாகிவிடும். ஒரு சின்ன உதாரணம் கொண்டு இதை நாம் அறிந்து கொள்ளலாம். எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த நபர்கள், என்னுடன் பழகிய நண்பர்கள். என்னுடன் நான் வங்கி பணியாற்றும் பொழுது என்னுடன் ஒரு நண்பர் வேலை செய்து வந்தார். அவருடைய சகோதரி இருவரும் அண்ணன் தங்கைகளாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு இன்னும் சகோதர சகோதரிகளும் உண்டு. அவர்கள் தாய் தகப்புடன் வாழ்ந்து வந்த பொழுது தகப்பனார் வியாதி வந்து மரணமடைந்து விடவே அவருடைய தாயார் மிகவும் கஷ்டப்பட்டு நன்றாக படிக்க வைத்து நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுத்து வாழ்க்கை நன்றாக போய் கொண்டிருந்தது. அவருடைய தாயார் ஒரு முடிவு எடுத்தார், இனிமேல் எனக்கு எதற்கு இந்த வீடு, வாசல், நிலம், நீச்சி எல்லாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்து விட்டு நான் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் என்று முடிவு செய்து தன்னுடைய வீடு, நிலம் எல்லாவற்றையும் பிரித்து எல்லா பிள்ளைகளுக்கும் சமமாக கொடுத்து விட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு மகளுக்கு மட்டும் ஒரு 20,000 ரூபாய் கம்மியாக கொடுத்து விட்டார்கள். அந்த மகள் வந்து தன்னுடைய தாயாரிடம் சண்டை செய்தார்கள், ஏனம்மா எனக்கு மட்டும் 20,000 ரூபாய் கம்மி என்று. அந்த தாயார் சொன்னார்கள், அம்மா உனக்கு படிக்க வைத்த செலவு அதிகம், அதே போல் உனக்கு நகை நட்டெல்லாம் நிறைய போட்டு விட்டேன், ஆகவேதான் உனக்கு 20,000 ரூபாய் கம்மியாக கொடுத்தேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை மகளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனே அவர்களுக்கு பகைமை, விரோதம், கோபம், குரோதம், இன்னும் பல வகையான அந்த சாத்தானின் கிரியைகள் எல்லாம் அவருடைய மனதில் வந்துவிட்டது. மிகவும் அவருடைய தாயார் மேல் கசப்பான ஒரு வைராக்கியம் கொண்டு, இனிமேல் நீர் எனக்கு தாயும் இல்லை, நான் உனக்கு மகளும் இல்லை, நான் இறந்தால் நீ வராதே, நீ இறந்தால் நான் வரமாட்டேன் என்று ஒரு சூழலை எடுத்துக்கொண்டு அவர்கள் வீட்டை விட்டு அந்த சகோதரியானவர்கள் சென்று விட்டார்கள். காலங்கள் கடந்தது. 5 வருடம் 10 வருடங்கள் ஆனது. அந்த தாயாருக்கும் வியாதி வந்து அவர்களும் மரித்து விட்டார்கள். மரித்தவுடன் அந்த செய்தி அந்த சகோதரிக்கு வெறுத்து போய் இனிமேல் முகத்திலேயே வெளிக்க மாட்டேன் என்ற சகோதரிக்கு சொல்லப்பட்டது. ஆனாலும் அந்த சகோதரியானவர் தன்னுடைய தாயாரை வந்து பார்க்கவே இல்லை. நான் எடுத்த சபதம் எடுத்ததுதான். என்னுடைய மரணத்திற்கு என்னுடைய தாயார் வர வேண்டாம் என்று சொன்னேன், அவருடைய மரணத்திற்கும் நான் வருவதில்லை என்று சொன்னேன், அதே போலவே நான் அவருடைய மரணத்துக்கும் வருவதில்லை என்று சொல்லி அப்படியாக அவர் பெற்ற தாயுடைய மரணத்திற்கு கூட அருகில் இருந்து கூட செல்லவில்லை. நாட்கள் கடந்தது, அடக்கமும் முடிந்தது, வருடங்கள் கடந்தது. அந்த சகோதரிக்கு, அந்த பெண் பிள்ளைக்கு ஒரே மனக்குழப்பம், மன வருத்தம். ஐயோ, என்னுடைய தாயார் சொன்னதெல்லாம் உண்மை, எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார்கள், கூலி நாளியெல்லாம் செய்து படிக்க வைத்தார்கள், நல்ல இடத்தில் நகை நட்டெல்லாம் போட்டு கட்டி கொடுத்தார்கள், நான் நன்றியை மறந்து இவ்வாறு பெரிய ஒரு தவறான ஒரு சபதம் எடுத்து என்னுடைய தாயாரை இழிவுபடுத்தி விட்டேனே என்று அவர்கள் வாழும் காலமெல்லாம் அந்த துக்கத்துடனே இன்றும் வாழ்ந்து வருகிறார்கள். ஆகவே நாம் அந்த சாத்தானின் கிரியைகளை அறவே நம்மில் ஒழித்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகள் எத்தனை? 9. அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, இதுபோல் 9 ஆவியின் கனிகள்
கனிகளால் நிறைந்து ஆண்டவருக்குள் மகிழ்ந்து வாழ்வோம். ரட்சிப்பினுடைய பெரிய ஒரு ஸ்லாக்கியமே மகிழ்வுடன் வாழ்வதுதான். பிலிப்பியர் 4:4 சொன்னபடி கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் என்று கூறுகிறபடி நம்மை நாமே ஒரு நாளும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு ஆவியின் கனிகள் பெற்று ஆவியின் கனிகளில் கலிகூர்ந்து மகிழ்வாய் வாழ்வோம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமென்.